அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த பெரிய சொத்து இல்லையா? ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் மூலம் நமக்கு தெளிவாக்குகிறார், நம்மளை தெளிவுபடுத்துகிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை கட்டளையாக கொடுக்கிறார். நாம் ஏற்று நடக்கிறோமா? இன்று நமக்கு அவர் என்ன இறை வார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் 113 இறை வார்த்தை 1-4 முடிய. அல்லேலுயா! ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். அவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்போதும் எப்போதும் வாழ்த்த பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேல் திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களை விட உயர்ந்தது அவரது மாட்சி. பிரைஸ் தி லார்ட். நாம் எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, அவருக்கு நன்றி செலுத்தும் போது, அவர் பெயர் எல்லா பக்கமும் போற்றப்படுது. எப்படி போற்றப்படும்? நமக்கு செய்த சிறு சிறு நன்மைகளை நாம் பிறருக்கு எடுத்து சொல்லும் போது அவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுது. எந்த நேரம் நம் நாவை திறந்தாலே, வாயை திறந்தாலே நாம் நாவு உச்சரிப்பது இறைவனுடைய நாமத்தை. அவர் இன்றி நாம் இல்லை என்ற அந்த உணர்வு மட்டும் நமக்குள் இருந்தால் எல்லாமே நன்மையாக நடக்கும். நாம் எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகிறோம், எல்லா பக்கமும் எங்கு சென்றாலும், கீழ்த்திசை முதல் மேல் திசை வரை எல்லா நாடுகளுக்கும் எங்கு சென்றாலும், வெளிநாட்டில் இருப்பவர்களோ, தூரதேசத்தில் இருப்பவர்களோ, கப்பலில் பயணம் செய்வர்களோ, யாராக இருந்தாலும் நாம் பேசும்போது இறைவனுடைய நாமம் அதில் வருகின்றதென்றால் நாம் பெயர் பெற்றவர்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? இறைவனுடைய நாமத்தை நாம் எல்லாருக்கும் எடுத்து சொல்வர்களாக இருக்கிறோமா? இல்லை. அவர் செய்த நன்மைகளை நமக்குள்ளே வைத்து கொண்டு அவருடைய நாமத்தை போற்றப்படாமல், புகழாமல், வாழ்த்த பெறாமல் இருக்கிறோமா? எங்கு சென்றாலும் இறைவனுடைய நாமம் போற்றப்பட வேண்டும், வாழ்த்தப்பட வேண்டும், ஆராதிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இறைவனின்றி நாம் இல்லை. அவர் படைப்பு தான் மேலானது. எல்லாவற்றையும் படைத்து நம் கையில் ஒப்படைத்திருக்கிறார். நன்மை தீமை அனைத்துமே நாம் பார்த்து அதில் நடக்கும்படி நம்மளை செய்திருக்கிறார். நம்மளை தீமைக்கு கையளித்தாரா? இல்லை. நோய்க்கு கையளித்தாரா? இல்லை. சாவுக்கு கையளித்தாரா? இல்லை. அப்போ நாம் அவருடைய நாமத்தை போற்றுவதற்கு நமக்கு என்ன கசக்கவா செய்யும் சொல்லுங்கள்? அப்போ நாம் அவருடைய நாமத்தை போற்ற வேண்டும். ஏனென்றால் மருத்துவர் நோய் இருக்கு என்று சொல்லுகிறார், மன்னவரோ இல்லை என்று சொல்லுகிறார் இறைவன். ஏனென்றால் நான் உன்னை முழுமையாக அறிவேன், என் படைப்பின் ரகசியமே நீதான். அப்படி இருக்கும்போது இல்லை என்று சொல்லுகிறேன் நான், ஏன் கலக்கம் முறுகிறாய்? நான் உன்னை சுகப்படுத்துகிறேன், நீ விரும்புகிறாயா என்று ஒவ்வொரு வார்த்தையிலும் இறை வார்த்தையில் கேட்பவர் அவர் இல்லையா? அப்போ நாம் நலமாக இருப்பதே அவரால் தானே, இப்பொழுது நிறைவாக வாழ்வதே அவரால் தானே. பொருளாதாரம் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லுகிறீர்கள்? பொருளாதாரத்தை தருபவர் அவர் தானே. நமக்கு பொருளாதார தடை ஏற்பட்டிருக்கிறதா? பொருளாதாரம் இல்லையா? எதற்கு? என்ன காரணம்? என்னுடைய பாவங்களா? என்னுடைய குற்றங்களா? என் நன்மையின் பொருட்டா? நினைத்து பாருங்களேன். அப்படி நினைத்து பார்த்தீர்கள் என்றால் நமக்கு நிறைவான ஒரு ஆசீர் உண்டு. இந்த இறை சிந்தனையோடு ஒரு விசை ஜெபிப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, நலன்களால் எங்களை நிரப்பி நிறைவாக நீர் ஆசீர்வதித்த கிருபைக்கு நன்றி. ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக எங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே, ஒவ்வொரு விதமாக எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. நீர் இன்றி நாங்கள் இல்லை என்பதை உணரும்படி செய்தீர் ஆண்டவரே. எப்பொழுதும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தேவரே எங்கள் ஆவை திறந்ததற்கு கொடான கொடி நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.